2007ல் பெங்களூர் உருவாக்கப்பட்ட பேஸ் டிஜிடெக் கம்பெனியோட ஐபிஓ மார்க்கெட்டில் ஓப்பன் ஆயிருக்கு. இவங்க பிஸ்னஸ் பற்றி பார்த்தோம்னா டெலகாம் டவர்ஸ் அண்ட் டேட்டா சென்டர்ஸ் எல்லாம் ஸ்மூத்தாக ரன் ஆகிறதுக்கு சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது பேட்டரி சிஸ்டம்ஸ், பவர் பேக்கப் யூனிட், இன்வெர்ட்டர் அண்ட் கண்ட்ரோலர் மாதிரியான பவர் எக்யூப்மெண்ட்ஸை டெலகாம் டவர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர் சர்வீசஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ சோலார் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களோட ரெவன்யூன்னு பார்த்தோன்னா 2023ல் 514 கோடியிலேருந்து 2025ல் 2462 கோடி ரெவன்யூ ஜெனரேட் பண்ணுற கம்பெனியாக வளர்ந்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ 2023ல் 16 கோடி ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ண இவங்க கம்பெனி 2025ல் 279 கோடி ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. அண்ட் சிம்பிளாக சொல்லணும்னா சூப்பரான ஃபைனான்சியல்ஸை கன்சிஸ்டண்டாக மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ட் இவங்களுக்கு டோட்டலாக 160 கோடி கடன் இருக்குது. ஸோ ரொம்ப கம்மியான கடன் தான் வச்சுருக்காங்க. அண்ட் இவங்க 17 பிஇ ரேஷியோவில் மார்க்கெட்டுக்கு இப்போ வராங்க. அண்ட் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை இவங்களோட காம்படிட்டர்ஸ் எல்லாரும் ஆல்மோஸ்ட் 39 பிஇ ரேஷியோலேருந்து 322 பிஇ ரேஷியோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கூட கம்பேர் பண்ணும்போது சூப்பரான வேல்யூவேஷனில் இப்போ இவங்க ஐபிஓ வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் ஐபிஓவில் வர அமௌண்ட்டில் ஆல்மோஸ்ட் 630 கோடியை இவங்களோட சப்சிடரி கம்பெனியில் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டமை செட்டப் பண்ணுறதுக்காகவும் அண்ட் மிச்ச அமௌண்ட்டை ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆஃபர் ஃபார் சேல் கிடையாது. ஃப்ரெஷ் ஷேர்ஸ் கம்பெனிக்குள்ளே வர்றதுனால ஐபிஓக்கு அப்புறம் ப்ரமோட்டோட ஹோல்டிங் 84%லேருந்து 69% குறைஞ்சிரும். ஸோ ப்ரமோட்டோட ஹோல்டிங் 65%க்கு மேலே இருக்கிறது ஒரு பாசிட்டிவ் சைன் தான். அண்ட் இவங்க கம்பெனியோட பாசிட்டிவ்ஸ்ன்னு பார்த்தோன்னா ஸ்ட்ராங்கான ஆர்டர் புக் பைப்லைனில் வச்சிருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் அதாவது இப்போ அப்கமிங் இயர்ஸில் நல்ல ரெவன்யூ கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அண்ட் சூப்பரான ஃபைனான்சியல்ஸை கன்சிஸ்டண்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் கடன் ரொம்ப கம்மியாக இருக்கிற கம்பெனி. அண்ட் பேன் இந்தியா ப்ரெசன்ஸ் மட்டும் இல்லாமல் ஆஃப்ரிக்கா, மியான்மர், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா மாதிரியான இன்டர்நேஷனல் ப்ரெசன்ஸ் இருக்கிற கம்பெனி. அண்ட் இவங்களோட நெகட்டிவ்ஸ்னு பார்த்தோன்னா பர்டிகுலராக சில கஸ்டமர் மட்டுமே அதிகமாக டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கம்ப்ளீட்டாக டெலகாம் இண்டஸ்ட்ரி மட்டுமே அதிகமாக டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் டெலகாம் இண்டஸ்ட்ரி ஸ்லோவாச்சு அப்படின்னா இவங்களோட பிஸ்னஸுமே கம்ப்ளீட்டாக ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. மற்றபடி ஆல்மோஸ்ட் 33 ரூபா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருக்குது. ஆல்மோஸ்ட் 15% ப்ரீமியம் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டரை பொறுத்தவரை லாஸ்ட் 2 நாளில் ரொம்ப ஓவர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலை இந்த ஐபிஓ. ஸோ டிமாண்ட் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த ஐபிஓ ஸ்கிப் பண்ணுறது நல்லது. அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டரை பொறுத்தவரை கம்மியான வேல்யூவேஷனில் ஐபிஓ வரதுனால நல்ல க்ரோ ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. பட் ரொம்ப சூப்பரான கம்பெனிலாம் இல்லை. ஓகே, இந்த ஐபிஓ ஆல்ரெடி செப்டம்பர் 26 ஓப்பன் ஆயிடுச்சு. அண்ட் செப்டம்பர் 30 ஐபிஓ க்ளோஸ் ஆகுது. அண்ட் உங்களுக்கு அலாட்மெண்ட்டில் கிடைக்கல அப்படின்னா உங்கள் அமௌண்ட் அக்டோபர் 3 ரீஃபண்ட் ஆயிரும். அண்ட் லக்கிலி கிடச்சிருச்சுன்னா அக்டோபர் 3 உங்கள் டிமார்ட் அக்கௌண்ட்டுக்கு ஷேர்ஸ் வரும். அண்ட் அக்டோபர் 6 மார்க்கெட் லிஸ்ட்டும் ஆயிரும். அண்ட் நான் அந்த ஐபிஓவில் கண்டிப்பாக அப்ளை பண்ணல, ஸ்கிப் தான் பண்ண போகிறேன். அண்ட் நீங்களும் அப்ளை பண்ணுறீங்களா ஸ்கிப் பண்ணுறீங்களாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ், ஜெய் ஹிந்த்.